மனிதர்களிலே நேசமும் பாசமும் அன்பும் கொண்டு வாழக்கூடியவர்கள் மகர ராசி நேயர்கள். இவர்கள் எப்படிப்பட்ட அன்பிலையும் பாசத்திலையும் இருப்பார்கள் என்றால், பெரும்பாலும் நான் கூறுவது உங்களுடைய மாத பலனும் இந்த மார்ச் மாத பலனும் இயற்கையின் தன்மையும் தான் கூறிக்கொண்டிருக்கிறேன். உங்களுடைய தனிப்பட்ட நிலையில் உங்களை பார்க்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து கேளுங்க. ஆனால் மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையும் மகத்துவம் வாய்ந்த அன்பு நேயர்கள், அன்புக்கு அடிமையானவர்கள், மதிக்கக்கூடியவர்களை மட்டும் மதிக்கக்கூடியவர்கள். ஆனால் நல்லவருக்கு நல்லவர்கள், கெட்டவர்களுக்கு கெட்டவர்கள். தீங்கு செய்கிறார்கள் என்று தெரியும் முன்னே இவர்கள் அதை விட்டு ஒதுங்கி போகக்கூடியவர்கள். இவருடைய பிறப்பின் போது பார்த்திங்கன்னா இவங்க அப்பா அம்மாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க அப்பா அம்மாவு கூடையும் இவங்க இருக்க மாட்டாங்க, விலகி இருப்பாங்க. அப்படியே கூட இருந்தால் இவங்கள கொஞ்சம் கம்மி பண்ணியே வச்சுருப்பாங்க. ஒன்றும் தெரியாது மூடி மறைச்சி வச்சுருப்பாங்க. இல்லைன்னா ஒரு சிலருக்கு இவர்கள் செய்கிற குற்றம் குறைகளை சுட்டி காட்டாதையே விட்டுடுவாங்க. புள்ள திறமசாலி, புத்திசாலி, பொழைச்சிக்குவான், இல்லை பொழைச்சிக்குவா, அப்படி ஓவராக நம்பி உங்களை விட்டதுனால, உங்களுக்கு நல்லது கெட்டது எடுத்து சொல்லாததுனால உங்களுக்கு கெடுதலை நீங்களே உருவாக்கி வைத்து கொண்டிருப்பீர்கள். 24 வயசுலேருந்து 38 வயசுக்குள் இருக்கக்கூடிய இளைஞர்களாகிய நீங்களாக இருந்தாலும் சரி, 45 வயதிற்குள் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, மிக கவனம் தேவை. ஏனென்றால் இப்பொழுது நீங்கள் சொல்லுகின்ற சொல் செயல் எல்லாமே பல சிக்கல்களுக்குள் சிக்கியிருப்பீர்கள்.